நீங்கள் லைவில் வந்தீங்கன்னா பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க, தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். உங்கள் பெருத்த ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குற அனைத்து வியூவர்ஸ்க்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் படிப்பு முக்கியம். இந்த காலத்தில் படிக்கணும், படித்து முன்னேறணும். ஏதாவது ஒரு தொழில் இல்லைன்னா ஒரு வேலை வாய்ப்பு, அது கவர்மெண்ட்டு வேலையாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் வேலையாக இருந்தாலும் சரி, நல்லா படித்து முன்னுக்கு வந்து ஒரு வேலை தேடிக்கணும். நீங்கள் வேலை இல்லாதவனுக்கு இந்த உலகம் சொந்தமில்லை, அப்படி தான் சொல்லப்படுது. நீங்கள் எப்படி ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, பணமே இல்லைன்னா கூட படிப்பு முக்கியம். கந்தையானாலும் கசைக்கு கட்டுன்னு சொல்கிற மாதிரி பணமே இல்லாமல் இருந்தாலும் சரிங்க, படிக்கணும். அது எப்படி படிக்கணும்னா, நீங்கள் பிச்சை எடுத்தாவது படிங்க, வேறு வழி இல்லை. படிக்கிறது தான் முக்கியமான தொழிலே. படிப்பு இருந்ததுன்னா வச்சுங்க, உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு எல்லா விதமான நெளிவு சுழிவுகள்லாம் புலப்படும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க. புரியுதுங்களா? அதனால் தொடர்ந்து முன்னேற்றத்துக்கான வழி என்னென்னா, நீங்கள் தொடர்ந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். படிப்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. படிக்காமல் இருக்கிற ஆளுங்களுக்கும் திறமை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் படிப்புன்றது வந்து உங்கள் அறிவை வளர்த்துக்கிறதுக்கும், அதாவது சுலபமான வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் படிப்பு தான் சொல்லித்தரும். மற்றபடி படிப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், குறுக்கு வழியில் போய் ஏதாவது பண்ணலான்னு தோணும். படிப்பு இல்லைன்னா குறுக்கு வழியில் போய் எந்த ரூபத்திலேயாவது பணம் சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அது தவறான வழி. அந்த வழியில் போனீங்கன்னா கல்லும் முள்ளும் கரடும் முரடமான பாதை அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து தேங்க்யூ சார், உங்கள் பார்வைக்குன்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அதனால் படிப்பு தான் சார் முக்கியம் இந்த காலத்தில். படிக்கணும். அதாவது நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, பணமே இல்லை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் வருமானமே இல்லை அப்படின்னா கூட யார்கிட்டையாவது பிச்சை எடுங்க. என்ன பண்ணுறது, வாழ்க்கை என்ன வாழ்ந்து தானே ஆகணும், பிறந்தாச்சு. பிச்சைன்னா நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரியான ஏதாவது ஒரு நல்ல வழியை ஏற்படுத்திக்கிறதுக்கு தான் சொல்கிறேன் நான். யாராவது உதவி பண்ணுவாங்க, அது கூட ஒரு உதவியான பிச்சை தான் அது. அதனால் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக படிங்க, நல்லபடியாக படிங்க. ஆனால் படித்து இப்போ பிச்சை எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க, அது ஓகே. அந்த மாதிரி படித்து நல்லா முன்னுக்கு வந்து ஏதாவது ஒரு தொழிலை செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அது கவர்மெண்ட் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வேலை செய்யும்போது பிச்சை எடுக்காதீங்க தயவுசெய்து. அதுதான் நான் சொல்ல வர்றது. நீங்கள் பிச்சை எடுத்து படித்து முன்னுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வேலையில் சேர்ந்த பிறகு திரும்பவும் ஜனங்கிட்ட பிச்சை எடுக்காதீங்க. அது நான் எது பற்றி சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். அதனால் படிச்சுட்டு வேலைக்கு போய் சேர்ந்து அதுக்கு பிறகு வந்து, ஆமாங்க, கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை நன்றே. பார்த்தீங்களா, நல்லா சொன்னீங்க NK சார். வெரி தேங்க்ஃபுல் டு யூ. விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. மை சேனல் இஸ் VKM APMM சேனல். தயவுசெய்து விசிட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், பாருங்கள். அதனால் கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை நன்றேன்னு சொல்கிறாங்க பாருங்கள். பிச்சை எடுத்தாவது உங்கள் கல்வியை நீங்கள் டெவலப் பண்ணிங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரே வழி என்னென்னா கல்வி தாங்க மூலாதாரம். கல்வி இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அடிமை மாதிரி வாழ்க்கை தான் வாழ முடியும் கல்வி இல்லைன்னா. கல்வி இருந்ததுன்னு வச்சுங்க, நம்மளை யார் என்ன பண்ணுறாங்க,
நம்மளை நல்வழிப்படுத்துகிறாங்களா, இல்லை நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களா, நம்மளை அடிமைத்தனத்தில் தள்ளுறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கல்வி இருந்தால் மட்டும்தான் உங்களால் சிந்தனை பண்ணி சீர்தூக்கி பார்க்க முடியுங்க. அந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து கல்வியினால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கற்றோர் சான்றோர் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றவர்கள்லாம் சான்றோர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு வேற சொல்கிறாங்க பாருங்க. கற்பவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு அது அந்த இடம் உங்களுக்கு சொந்தமான ஊர் மாதிரி. நீங்கள் கல்வி கற்றிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி, அங்கே உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். நீங்கள் கல்வி கற்காமல் அறிவு அதிகமாக இல்லாமல், படிப்பறிவு இல்லாமல், பட்டறிவுன்றது வேறு. அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடிபட்டு மிதிப்பட்டு மற்றவங்ககிட்ட இருந்து உதைப்பட்டு அப்படி வர்ற வாழ்க்கை தான் பட்டறிவு. படிப்பறிவுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நல்லா படிக்கணும், உலக அனுபவங்களை தெரிஞ்சுக்கணும். மற்றபடி வேலை வாய்ப்புக்கான படிப்பும் படிக்கணும், தொழில் ரீதியான வாய்ப்புக்கான படிப்பையும் நீங்கள் படிக்கணும். அப்படி படிச்சுட்டு எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க பாருங்கள், அந்த எக்ஸாம்லலாம் ஏதாவது ஒன்றுத்தில் பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அந்த மாதிரி வேலை கிடச்சி நீங்கள் முன்னுக்கு வந்த பிறகு ஏழையாக இருந்து பிச்சை எடுத்து படித்து ஏதோ ஒரு வழியில் இல்லைன்னா ஏதோ கஷ்டம் நீங்கள் உங்கள் லீசர் டைமு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இடையில் கொஞ்ச நேரம் டைம் பாஸிங்காக வேலை செய்யலாம், நமக்கு காசு கிடைக்கும். அதை வச்சு உங்கள் படிப்பை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் படித்து முன்னுக்கு வந்துட்ட பிறகு ஒரு நல்ல வேலை கிடைக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் தயவுசெய்து பிச்சை எடுக்காதீங்க திருப்பி. அது வந்து அவமானம், அசிங்கம். அந்த மாதிரி நேரத்தில் ஏன்னா உங்களுக்கு தகுந்த சம்பளம் கிடைக்கும், சரியான உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கிற போது நல்ல சம்பளம் கிடைக்கும். அதையும் தாண்டி நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அது நல்லதாக இருக்குமா சொல்லி யோசனை பண்ணிடுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள், பரவாயில்ல, நானும் கேட்டுக்கிறேன். வாங்க, லைனில் வாங்க. அனைத்து வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதனால் தொடர்ந்து இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம், வாழ தான் வந்திருக்கோம். வாழறதுக்கான வழியே நாம் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி இருந்தால் வாழ முடியும், என்ன பண்ணால் வாழ முடியும், தொடர்ந்து நம்ம வாழணும்னா பரவாயில்ல. ஒய் ஆர் யூ retracted your message? No mistake in it. தேங்க்யூ. சரி, உங்களுக்கு அது பிடிக்கலையோ என்னவோ தெரில. நீங்கள் தப்பாலாம் போடலை, மெசேஜ் ரைட்டாக தான் போட்டிருக்கீங்க. அப்போ கூட ரீட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க, ஏன்னு புரியல. மெசேஜ் பண்ணுங்கள், சேட் பண்ணுங்கள், நல்லது தான். நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா நானும் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிப்பேன். தொடர்ந்து வாழணுன்னா வழி நிறைய இருக்குது. வாழ்க்கைக்கான வழிமுறைகள் வந்து நிறைய தான் இருக்குது. இப்போ உலகம் விரிவடைஞ்சு போச்சு, கைக்குள்ளே அடக்கமாகி போச்சு, செல்ஃபோன் வந்துடுச்சு, கம்ப்யூட்டர் வந்துடுச்சு. அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து டெக்னிக்கலாக வந்து படித்து அதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் ஒரு வேலையை தேடிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நல்ல சம்பளம் கிடைக்குது. செல்ஃபோன்லேயே உங்களை இன்டர்வியூலாம் வைக்கிறாங்க, இன்டர்வியூலாம் வச்சு கம்ப்யூட்டர்லேயே இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூ வச்சு நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலைக்கு போகலாம். அந்த மாதிரி போனீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து உங்கள் வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் தயவுசெய்து இதை புரிஞ்சுக்குங்க. ஏழையாக இருக்கோம், நம்ம படிக்கிறதுக்கான வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா படித்து நிறைய மார்க் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு நிறைய கூட்டம் இருக்குது. அது மாதிரி வருவாங்க. நல்லா படிக்கிற ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள மேலும் படிக்க வச்சு அவங்களுக்கு முன்னுக்கு வர வழியை பண்ணுறதுக்கான நல்ல நெஞ்சம் கொண்ட ஆட்களும் நிறைய இருக்காங்கங்க இந்த உலகத்தில். அதனால் நீங்கள் தைரியமாக வரலாம். படிப்பு சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கைவிடாதீங்க. படிக்கிற காலத்தில் நல்லா படிங்க, உங்கள் திறமையை வளர்த்துக்குங்க. ஆசிரியர்கள் சொல்லித்தரதை உன்னிப்பாக கவனிங்க. இந்த காலத்து மாணவர்கள் வந்து நல்லா படித்து முன்னேறணும்னு தான் நினைக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். பணக்கார மாணவர்கள், ஏழையாக இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து கைவிடாதீங்க. அவங்க நல்லா படிப்பாங்க,
அவங்கக்கிட்ட இருக்கிற உங்களுக்கு உங்கள் நாலேஜை நீங்களும் வந்து வாங்கிக்கலாம், நீங்களும் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை வளர்த்துக்குங்க. உங்கள் பண வசதியை வச்சு ஏழையான மாணவர்களுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணலாம். புத்தகம் வாங்கி தரலாம், நோட்டு புத்தகம் வாங்கி தரலாம், பேனா வாங்கி தரலாம், இல்லைன்னா வந்து ஒரு செல்ஃபோன் கூட வாங்கி தரலாம் அவங்களுக்கு. இப்படி வாங்கி தந்து நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா அவங்களும் உங்களை காலம் ஃபுல்லாக மறக்க மாட்டாங்க, நன்றி உடையவர்களாக இருப்பார்கள். தொடர்ந்து அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த முயற்சியில் ஈடுபடுங்க. இது நல்ல ஒரு முயற்சி. இந்த முயற்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கான சந்தர்ப்பங்கள், நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கும் கூடி வரும். உங்கள் வாழ்க்கையும் நல்ல விதமாக இருக்கும். உதவி பண்ணுறவங்க வந்து தெய்வத்துக்கு சமமானவர்கள். கடவுள்கிட்ட போய் கேட்டு மன்றாடி கேட்டு வாங்கிறதுன்றது நிஜத்தில் இருக்கிற மனிதர்கள் தான் உண்மையான தெய்வங்கள். உதவி பண்ணக்கூடிய மனிதர்கள் தான் தெய்வங்கள். இந்த காலத்தில் மனிதர்களே இல்லைன்னா தெய்வங்கள் இல்லையே சார். இல்லைப்பா, மனிதர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் கடவுளே கிடையாது. அதனால் மனிதர்கள் தான் கடவுள். இந்த காலத்தில் மனிதர்கள் தான் கடவுள். அதை புரிஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் வளமான நலமான செல்வ செழிப்போடு இருக்கிற ஆட்களாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஏழையாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை கண்டிப்பாக செய்யுங்க. அதுதான் நல்லது. யோகேஷ் குமார், குட் ஈவினிங் டு யூ. வெல்கம் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மை சேனல். கண்டினியூ பீயிங் வித் மீ. அதனால் படிக்கிறவங்களுக்கு வந்து பணக்காரராக இருக்கக்கூடிய பண வசதி படைத்த மனிதர்கள், மாணவர்கள், இவர்களெல்லாம் வந்து தயவுசெய்து ஏழையாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு உங்களால் முடியும், கண்டிப்பாக முடியும். இறைவன் வந்து மனிதர்கள் மூலமாக தான் வந்து வெளிப்படுத்துகிறார். தான் இருக்கிறத வந்து எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, கடவுள் வந்து கண்ணுக்கு தெரியாத கடவுள் அப்படின்றாங்க. கடந்து உள்ளே இருப்போம் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மனித ரூபத்தில் மனிதர்கள் வடிவில் தான் கடவுள் வருவார். கடவுளை நீங்கள் எங்கே போய் கோயில் குளம் அப்படின்னு தேடி அலைஞ்சாலும் அங்கே யாராவது ஒரு மனித ரூபத்தில் உங்களுக்கு காட்சி அளிப்பார். அவர் மூலம் உங்களுக்கு வந்து உதவி கிடைக்குது பாருங்கள். அவர் தாங்க உண்மையான கடவுள். நீங்கள் நினைக்கலாம் கடவுள் இல்லைன்னுலாம். கடவுள் இல்லாமல் இல்லை, மனித ரூபத்தில் கடவுள் இருக்கார். அதனால் நல்லெண்ணம் கொண்ட நல்ல வசதி வாய்ப்புகள் கொண்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைச்சிதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, அந்த உதவி கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவர்கள் தாங்க உங்களுக்கு கடவுள். தேங்க்யூ யோகேஷ் குமார். பரவாயில்ல சார், யுவர் மெசேஜ் ஆர் வெரி குட் அப்படின்னு போட்டிருக்கீங்க. யோகேஷ் குமார், வெல்டன் ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஐ ஆம் grateful to you. Thank you very much for your support and seeing my channel with your valuable time, precious time spending with me. Thank you very much. பாருங்க, இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் தான், மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதனால் தெய்வங்களை வந்து வணங்குங்க, ப்ரே பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்லலை நான். அதே நேரத்தில் மனித வடிவில் தான் தெய்வங்கள் வந்து நமக்கு உதவி செய்ய வரும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அவர்களை கண்டறியுங்கள். எந்த ரூபத்தில்? மனித ரூபத்தில் தான் தெய்வங்கள்லாம் இருக்குது. அதனால் மனிதர்களை வந்து மட்டமாக எடை போடாதீங்க. எப்படிப்பட்ட மனிதரும் அவரிடமிருந்து ஒரு சின்ன உதவி கூட உங்களுக்கு பெரிய நல்வாய்ப்பை ஏற்படுத்தி தரலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதனால் அதை பயன்படுத்திக்கிங்க. அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணலன்னா பண்ணி விடுங்க, அதையும் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணுங்கள். நல்ல நல்ல செய்திகளை நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். அதனால் சொல்லக்கூடிய செய்தி நல்லதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஃபீட்பேக் யுவர் கமெண்ட் இன் யுவர் சாட் லைன். அதனால் வெல்டன் டு யூ, வெல்கம் டு யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் chat with me and spending your valuable time with me. Well done. Welcome to my channel. அதே நேரத்தில் என்னோட சேனல் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம்.
என்னோடய சேனல் நேம் விகேஎம் ஏபிஎம்எம் சேனல். இது பல தடவை நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக பார்க்கணுன்னு இல்லை. உங்களுக்கு யூடியூப்பில் நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கான இது வரும். ஓகே, கண்டினியூ டு ஸ்ப்ரெட் குட் மெசேஜ் டு ஆல். தேங்க்யூ யோகேஷ் குமார். I will give my best to all of our viewers. Well done, well done. Good message from you I received and I read it. வெல்கம் வெல்கம், ஆல்வேஸ் வெல்கம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஃபுல் டு யூ. ஐ ஆம் வெரி கிரேஸ்ஃபுல் அண்ட் கிராட்டிடியூட் வித் யூ. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கூட தர்மம், தான தர்மம் அப்படின்றதெல்லாம் வந்து மற்றவங்க தான் நமக்கு பண்ணணும்னு கிடையாது. நாமளும் அடுத்தவங்களுக்கு செய்யணும். ஏதாவது ஒரு ரூபத்தில் நாமளும் தான தர்மத்தை அடுத்த மனிதர்களுக்கோ மிருகங்களுக்கோ விலங்குகளுக்கோ இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் நாமளும் வந்து உதவியே செய்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி செய்துக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் நம்முடைய மனநிலையும் வந்து சந்தோஷப்படும். நம்முடைய மனக்கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியான தருணமாக அது மாறும். அதனால் அதை புரிஞ்சுக்குங்க, பாருங்கள், நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள். சொல்லக்கூடிய செய்திகள் வந்து நல்லதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ சார். யோகேஷ் குமார் தேங்க்யூ சார் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். ஐ எம் ஆல்சோ தேங்க்யூ ஃபார் யுவர் குட் ஃபீட்பேக் டு மீ. அதனால் தொடர்ந்து நீங்களும் இருக்கிற இடத்துல யாருக்காவது உதவி பண்ணால் பண்ணுங்கள். உதவின்றது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் உதவி தான். அதனால் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சொல்கிறாங்க. அதனால் சின்னதாக ஒரு உதவி நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பெரிய பேருதவியாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியிலையோ இல்லை ஒரு நேரத்திலையோ உங்களுக்கு நீங்கள் செய்த உதவி மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு பெரிய உதவியாக வந்து சேரும். இது உண்மை. இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் அப்படி தான் வாழ்க்கை. நாமளாக இருந்துட்டு நம்ம வாழ்க்கையை மட்டும் நாம் கடத்திக்கிட்டு போனால் அது நல்ல வாழ்க்கை கிடையாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழற மாதிரி அடுத்தவங்களுக்கான ஒரு முன்னேற்ற பாதையை நம்ம உண்டாக்கி கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்ச உதவியை நாம் செய்யணும். இப்படி நாம் செய்கிற பட்சத்தில் நாம் அடுத்தவர்களுக்கு ஆற்றுகிற இந்த கடமை நமக்கு பல மடங்காக நன்மை தரக்கூடிய விஷயமாக நமக்கு திரும்பி வந்து சேருங்க. கண்டிப்பாக இது உண்மை, நிதர்சனம். இது நிதர்சனமான உண்மை. இதை நீங்கள் புரிஞ்சுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் தொடர்ந்து இதை முயற்சி பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சின்ன ரூபத்தில் யாருக்காவது உதவி பண்ணலாம். ஒரு சாப்பாடு இல்லாமல் தவிக்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு வாங்கி தரலாம். முடிந்தளவு ஏதாவது ஒரு சின்ன உதவி. ஒரு ஏழையாக இருக்காங்க, இல்லை ஒரு பிச்சைக்காரரோ யாராவது ஒருத்தரோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு உதவி, சின்ன உதவி செய்யுங்க. அவங்க பாராட்டுவாங்க பாருங்கள், அவங்கள வாழ்த்துவாங்க பாருங்கள். அதுதாங்க கடவுள். அதுதாங்க அங்கேருந்து தாங்க கடவுள் புறப்பட்டு வர்றாரு. அவங்கக்கிட்ட இருந்து தாங்க கடவுள் தொடர்ந்து நம்முடன் பயணிக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். அதனால தாங்க பெரிய மனிதர்கள்லாம் கூட பாருங்கள் இப்போ வந்து உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது மாதிரி உதவி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி உதவிகள் வந்து பல பேருக்கு வந்து நன்மையை கொடுக்குது. அதனால் நீங்கள் தொடர்ந்து உதவி பண்ணுங்கள். உதவின்றது ஒரு செயல்பாடாக வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் தொடர்ந்து உதவி செய்யணும். நம்மளால் நம்ம சம்பாதித்த ஒரு அமௌண்ட்லேருந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய வகையில் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கணும். அந்த மாதிரி செலவு செய்கிற பட்சத்தில் நம்ம வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். நீங்கள் எத்தனை கோயில் குளம் போய் கடவுளிடம் என்ன வேண்டினாலும் சரிங்க, நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் இருக்குது பாருங்கள், அது கடவுள் மூலமாக, மனிதர்கள் மூலமாக கடவுள் உங்களை வந்தடைகிறார். இது உண்மை. இது நிதர்சனமான உண்மை. கடவுள் எங்கேயும் நீங்கள் தேடி அலைய வேண்டியதில்லை. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவியும் உங்களுக்கு கடவுள் மாபெரும் உதவியாக யார் மூலயமாக அது உங்களை வந்து சேரும்படியாக உங்களுக்கு ஒரு கட்டமைப்பை உண்டாக்கி கொடுப்பார். அதுதான் கடவுள் சக்தி. இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு செய்யக்கூடியது. பிரபஞ்சம் தொடர்ந்து அதனுடைய வேலையை செய்துக்கிட்டு தான் இருக்குது. நாமும் நம்முடைய வேலையை
நம்ம செய்துக்கிட்டே தான் இருக்கோம். சிலர் வந்து கடவுளை வந்து பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க, சிலர் காற்றுன்றாங்க, சிலர் சூரியன்றாங்க, சிலர் தண்ணீர்ன்றாங்க, பஞ்சபூதங்களை கடவுள்ன்றாங்க. அந்த பஞ்சபூதங்களால் ஆனவர்கள் தான் மனிதர்களும். அதனால் இந்த பஞ்சபூதங்களால் ஆன மனிதர்களையும் வந்து நாம் கைவிடக்கூடாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர்களுக்கான உதவியை நாம் செய்கிற போது அவர்களிடமிருந்து ஒரு பேருதவி நமக்கு கிடைக்கும். நாம் நினைக்காத நேரத்தில் அந்த உதவிகள் நம்மை வந்து சேரும். அதுதான் நீங்கள் தொடர்ந்து அதை நினைக்கணும். அதை நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த உதவி தாங்க உங்களுக்கு பேருதவியாக உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க கொஞ்சம் சேட் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா நானும் என்னுடைய பேச்சை இன்னும் இனிமையாக உங்களுக்கு தர முடியும். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், லைவ் சேனலை பாருங்கள். பார்த்துட்டு அதிலிருந்து நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஏதாவது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கலாம். இல்லை நீங்கள் சேட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்குவேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சேட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. எனக்கும் அது பார்க்குற வியூவர்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இப்படி தான் நம்ம கான்வர்சேஷன் போகணும். இது மாதிரியான கான்வர்சேஷன் வரும்போது உங்களிடமிருந்தும் எனக்கு அந்த தெய்வீகத்தன்மை எனக்கும் வந்து சேரும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி அது எனக்கும் வந்து சேரும். செல்ஃபோன் வழியாக வந்து சேரும், கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் அந்த ஃபீட்பேக் கொடுக்குறீங்க பாருங்கள், அதுதாங்க உண்மையான கடவுள் தன்மை. அந்த ஃபீட்பேக் இருக்குது பாருங்கள், அது நல்ல விதமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன தீப்பொறி ஒரு பெரிய அறிவு ஜீவியாக மாற்றலாம் உங்களை. இல்லைன்னா உங்களை வசதி வாய்ப்புடையவர்களாக மனிதர்களாக மாற்றும். அதனால் யார் சொல்வதையும் காது கொடுத்து கேளுங்க. அதில் எது நன்மையோ அதை எடுத்துக்குங்க, தீமையானதை ஒதுக்கி தள்ளுங்கள். அதனால் அவங்க தீமை தான் சொல்கிறாங்கன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் பார்வை லுக் அவுட், அவ்வளோதான். நீங்கள் யூ ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் டாக்கிங் வாட் எவர் இட் இஸ் குட் ஆர் பேட், எனிதிங் இட் மே பி, யூ ஷுட் ரீச் அண்ட் காது கொடுத்து கேளுங்க. அப்போ வந்து உங்களால் அதிலிருந்து நன்மையை மட்டும் பிரித்து எடுக்க முடியும். இந்த அன்னப்பறவை வந்து பாலில் இருக்கிற தண்ணியை மட்டும் பிரிச்சுட்டு பாலை மட்டும் எடுத்துக்குமா அப்படின்னு ஒரு பழமொழி. அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. அது மாதிரி நீங்கள் வந்து மற்றவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் எது இருந்தாலும் சரி, நீங்கள் நின்று நிதானமாக பாருங்கள். அடுத்தவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் கூட கவனிங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் எடுத்துக்கங்க. தீமைகள் வந்து உங்களுக்கு பாடமாக அமையட்டும். மற்றவர்கள் தீமை செய்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு தீமையை செய்யாதீர்கள். ஒருபோதும் நீங்கள் தீமையை செய்யாதீர்கள். உங்களுக்கு தீமை செய்தவர்களை அவர்கள் பாதிக்கும்படியாக நீங்கள் ஒருபோதும் தீமையை செய்யாதீர்கள். அப்படி தீமை செய்யாத பட்சத்தில் உங்களுடைய வாழ்வு வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புமாக உங்கள் வாழ்க்கை அமையும். கண்டிப்பாக அமையுங்க. இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதனால் பார்க்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சேட் பண்ணுங்கள், டைப் அடிங்க. டைப் அடித்து எனக்கும் சொல்லுங்கள். நான் மட்டும் பார்க்குறது இல்லை இந்த சேட்டை. என்னுடைய வியூஸ் எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அவங்களும் அந்த சேட்டை பார்க்குறாங்க. அதனால் தயவுசெய்து சேட் பண்ணுங்கள். உங்களுடைய பொன்னான கருத்துக்களை வரவேற்கிறேன். உங்களிடமிருந்து நல்ல நல்ல கருத்துக்கள் எனக்கும் வந்து சேர்ந்தால் என்னுடைய நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். அதே நேரத்தில் என்னிடமிருந்தும் உங்களுக்கு தகுதியான நல்ல வாக்கியங்கள், நல்ல செயல்கள், நல்ல சொற்கள் வந்து அடையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சேனலுக்கு ஆதரவு அளியுங்கள். உங்களால் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம சேட் பண்ணி வாங்க. நம்ம லைனில் வந்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய வாக்கியங்கள், வார்த்தைகள் ஏதாவது ஒரு சின்ன உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கழுக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வை உண்டாக்கி தரலாம். அதனால் அதை பிடிச்சிக்குங்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து உங்களுக்கு நல்லதாக இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க தீர்மானியுங்கள். அதனால் உதவி பண்ண ஆரம்பிங்க. உதவின்றது எவ்வளவுதான் சம்பாதிக்கிறோம். நம்ம சம்பாதிச்சு என்னங்க பண்ண போகிறோம்? ஒரு காலத்தில் நம்மளும் வயசாகி கிழடு தட்டி
நம்மளை நாமே பாதுகாத்து கொள்ளக்கூடிய நிலைமையில் இல்லாத பட்சத்தில் நாம் சேர்த்து வச்சுக்கிற செல்வங்கள்லாம் வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதனால் இருக்கிற போதே வந்து அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பியுங்கள். உங்கள் பணத்தினாலோ, உங்கள் குணத்தினாலோ, உங்கள் செயல்பாடுகள்னாலோ, உங்கள் அறிவினாலோ அடுத்தவர்களுக்கான உதவியை நீங்கள் செய்யுங்க. அந்த உதவி பல மடங்காக உங்களை திருப்பி வந்து சேரும். எந்த ரூபத்திலேயாவது வந்து சேரும். கண்டிப்பாக இது நடக்குங்க. எனவே தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. முயற்சியை கைவிடாதீர்கள். முயற்சி திருவினையாக்கும். அதனால் உங்கள் முயற்சியை நான் சொல்லக்கூடியதிலிருந்து உங்களுடைய முயற்சியை உங்கள் வாக்கியங்கள் மூலமாகவும் எனக்கு சேட் பண்ணலாம். சேட் பண்ணி சொல்லலாம். சார் நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்கு, இல்லைன்னா இது மாதிரி பேசுங்க அப்படின்னா கூட நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். யுவர் அட்வைஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு மீ ஃப்ரம் மீ. அதனால் தொடர்ந்து கவனியுங்கள். ஃபஸ்ட்டு யார் பேசுகிற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து அதை வாட்ச் பண்ணுங்கள், கவனியுங்கள், உற்று நோக்குங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். லுக் அவுட் வாட் எவர் இட் இஸ். அதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடி கண்டுபிடிங்க. ஏதாவது ஒரு விஷயம், நல்ல விவகாரமான விஷயங்கள் உங்களை வந்து சேரும். அந்த சந்தர்ப்பங்களை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க. அது நல்வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். நன்மை தரக்கூடிய எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாட்டில். தொடர்ந்து நீங்கள் போகிறப்பெல்லாம் கூட வாட்ச் பண்ணலாம். ரோட்டில் போகிறீங்க, நடந்து போகிறீங்க, வண்டியில் போகிறீங்க, டூ வீலரில் போகிறீங்க, இல்லை கார்லேயோ பஸ்லேயோ போயின்னு இருக்கீங்க. அப்படி போகும்போது கூட நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் உங்கள் பார்வைக்கு, உங்களுடைய மூளைக்கு நல்ல செயல்பாடுகளை, நல்ல சிந்தனைகளை தூண்டக்கூடிய மாதிரியான செயல்கள் நடக்கிறத, நாட்டில் நடக்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம், நீங்கள் பார்க்கலாம். அதிலிருந்து நீங்கள் எத்தனையோ விஷயங்களை நீங்கள் உங்கள் மூளையை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அது முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதற்கான வழிமுறையை, நடைமுறைகளை அது அள்ளித்தரும். அதனால் தொடர்ந்து கவனிங்க. சொல்லக்கூடிய விஷயம் சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அது ஒரு பூதாகரமான விஷயமாக மாறி உங்கள் புத்திக்கு எட்டி அது உங்களுடைய வாழ்க்கையை வளமடைய, நலமடைய செய்யும். அதனால் இந்த வார்த்தையை வந்து கண்டிப்பாக விட்டுறாதீங்க. உதவி பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு பல மடங்காக திரும்ப வந்து அடையும். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது லைவ்ல கூட நான் பேசுறதெல்லாம் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவிகரமாக இருக்கும். இத்தனை உதவிகரமான செயல்பாடுகள், இந்த வார்த்தைகள், இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நலமும் வளமும் பெற்று நீங்கள் நல்வாழ்க்கை வாழ முடியும். எனவே தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைவை பாருங்கள், நம்ம சேனல் வீடியோஸ் பாருங்கள், ஷார்ட்ஸ் பாருங்கள், நிறைய போட்டிருக்கேன். அதனால் மோட்டிவேஷனும் அவேர்னஸ் வீடியோஸும் நிறைய இருக்குது. சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட்டை பண்ணுங்கள், சேட் பண்ணி சொல்லுங்கள். ஏதாவது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். தொடர்ந்து லைனில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம லைவ் சேனலை பார்த்ததுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். வாங்க, நம்ம சேனலை போய் விசிட் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து இந்த சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் வந்து ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க, உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஷைன் பண்ணிக்க முடியும், என்னை நானே தீட்டிக்கொள்ள முடியும், பட்டை தீட்டிக்கொள்ள முடியும். அந்த நிகழ்வை வந்து உங்களால் தர முடியும். அதனால் நீங்கள் சேட் பண்ணி உங்களோட எண்ணங்களை வந்து என்னுடன் பகிர்ந்து கொள்ளலாம். முடியுமானால் பகிர்ந்து கொள்ளுங்கள். சேட் லைன் ஓப்பனில் இருக்குது பாருங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு லைக் கூட போடலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதனால் லைக் போடுறேன் நான் கேட்டு தான் நீங்கள் போடணுன்னுலாம் கிடையாது. உங்களால் விருப்பம் இருந்தால் 2 தடவை கிளிக் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள், ஸ்க்ரீனை டச் பண்ணுங்கள், ஒரு லைக் வந்து விடும் எனக்கு. அதனால் தொடர்ந்து பேசுவோம். உதவி என்பது மன ரீதியாகவும் உதவி தான். இது அதாவது பண ரீதியாக செய்யக்கூடிய உதவிகள் வேறு, மன ரீதியாக இப்படி பேசுகிற போதே இந்த வார்த்தைகள் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய உதவி, இந்த மாதிரியான உதவிகளை நீங்கள் செய்யலாம். ஏன்னா நான் சொல்வதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு இத்தனை காரியங்கள் உங்கள் செயல்பாடுகளினுடைய
இந்த லைவ் சேனலையும் பார்க்கறதுக்கு விருப்பப்பட்டு வந்து பார்க்குறீங்க பாருங்க, அதற்கான நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் தொடர்ந்து நம்ம லைவ் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து பேசுவோம். பலவிதமான நிகழ்வுகள் இந்த உலகத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எதை சொல்கிறது எதை விடுறதுன்னே தெரியல. அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள், சாட்சிகள் மாதிரி இந்த உலகத்தில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு ஆட்டோ போயினே இருக்குதுங்க. ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி தலைகீழாக குப்புற கவுந்து போகுது. எப்படி இதெல்லாம் டிரைவருடைய மிஸ்டேக்கா இல்லைன்னா ஸ்பீட் பிரேக்கருடைய மிஸ்டேக்கான்னு தெரியல. அது உள்ளே இருக்கக்கூடிய மனிதர்கள், குழந்தைகள் இவரெல்லாம் அடிபட்டு போகிறாங்க. அவர்களுக்கு இப்படி ஆகணும்னு என்ன நிச்சயம் சொல்லுங்கள்? ஏன் இப்படி நடக்குது? இதற்கான மூல காரணம் என்ன? யாருடைய தவறு இது? இது மாதிரி சிறு சிறு தவறுகள் வந்து பெரிய பெரிய பாதிப்புகளை மனிதர்களுக்கு உண்டாகிறது. காலம் முழுவதுமான பாதிப்பையும் உண்டாக்கக்கூடிய மாதிரியான நிகழ்வுகள் தான் ஆக்சிடெண்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன, அதாவது என்ன பிடறல்கள் தான். நீங்கள் போகிற போதே ஏதாவது யோசனையில் போகிறது. நீங்கள் போகிற போதே வந்து பாதையின் மீது கவனம் வைக்கணுங்க. போகிறப்பவே வந்து வேறு ஏதாவது சிந்தனையில் இருந்தீங்கன்னா, நீங்கள் ரோட்டில் போகிற போது அந்த சிந்தனைகள் வந்து உங்கள் ஓட்டத்தை வந்து தடை பண்ணும். ஏதாவது நீங்கள் போகிற பாதையில் இருக்கக்கூடிய பள்ளமோ மேடோ இது உங்களுக்கு தெரியாமல் போகலாம். அந்த நேரத்தில் ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் உங்கள் சிந்தனைகளை வந்து நீங்கள் எப்பவுமே வந்து செயல்பாட்டில் வச்சுக்கோங்க, நல்ல விதமாக வச்சுக்கோங்க. தொடர்ந்து பயணிப்போம் நம்முடைய பாதையில். வாங்க வியூஸ் வந்தீங்கன்னா பேசுவோம். தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது தான் நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான வழி. அப்படி தொடர்ந்து பேசுனீங்கன்னா நானும் தொடர்ந்து உங்களுக்கான கருத்துக்களை அள்ளி கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் கிள்ளி கொடுக்க வேண்டும். எப்படி கிள்ளி கொடுக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள், சேட் பண்ணி சொல்லுங்கள், சேட் பண்ணி லைனில் வாங்க. நீங்களும் என்னுடைய ஃப்ரெண்டு தான். அதனால் தொடர்ந்து விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. பேசுகிற வாக்கியங்கள், பேசுகிற செயல்கள் நம் சொல்லக்கூடியது தான். மனிதர்கள் வந்து எத்தனை விதமான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. எல்லா மனிதர்களுமே வந்து அவர்களுடைய மனதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் தோண்டி துருவி கொண்டு வந்துடணும். நீங்களும் அடுத்தவங்களுக்கு அதே மாதிரியான உதவிகளை செய்யுங்க. உதவி செய்கிறது வந்து ஒரு பூ போட்ட பாதை மீது நடக்கிற மாதிரிங்க. வாழ்க்கையில் அது சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களுக்காக காத்து கொண்டிருங்கள். எத்தனையோ பேர் ஏழைகள், உலகத்தில் எல்லாரும் பணக்காரர்களே கிடையாது. ஏழைகளும் அதிகமாக இருக்காங்க. ஏழைகள் முக்கால்வாசி பேர் ஏழைகளாக இருக்காங்க. கால்வாசி பேர் தாங்க பணக்காரங்களாக இருக்காங்க. ஏழைகள்னால் ஒரு மிடில் ரேஞ்சு பீப்புளும் இருக்காங்க. மனதளவில் நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள், உதவி செய்யக்கூடிய எண்ணமுடைய மனிதர்கள், இப்படி எல்லா ரூபமுடைய மனிதர்களும் இருக்கிறாங்க. அவங்கள வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தால் உங்களுக்கு நல்லது. நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்தால் இன்னும் நல்லது. அதனால் உதவி செய்துட்டு சொல்லி காட்டாதீங்க, அது முக்கியம். நீங்கள் செய்யக்கூடிய உதவி சின்ன உதவியாக இருந்தாலும் அது உங்களுக்கு திருப்பி வந்து சேரும்போது பேருதவியாக வந்து சேரும். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் அது வந்து உங்களை வந்தடையும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன உதவி நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் பேருதவியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது மட்டும் புரிஞ்சுங்க. இது மாதிரி சந்தர்ப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா அந்த சந்தர்ப்பங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள், என்னோட பேசலாம். பேசுவதற்கான வாய்ப்பு இது இந்த லைவ் சேனல். அதனால் தொடர்ந்து லைவில் வந்து பேசுங்க. பேசுகிறதுல தப்பு ஒன்றும் இல்லையே. தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நம்ம சேனலை.
எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், அதாவது நல்லவை யாவும் பெற்று நலமோடு வளமோடு வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதனால சிந்தனைகளை வந்து எப்பவுமே தீட்டிக்கிட்டே இருங்க. யோசனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். மனிதனுக்கு மனசுல வந்து யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். அது நல்ல யோசனைகளாக இருந்தால் உங்களுக்கு நன்மையே குட்டி போட வச்சு கொடுக்கும். நல்ல நன்மைகளை வந்து வாரி வழங்கும். நீங்கள் தீமையான எண்ணங்களை வந்து மனசுக்குள்ளே இருந்து தோண்டி துருவி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது கஷ்ட காலத்தை உண்டாக்கிடும். புரியுதுங்களா? அதனால் தொடர்ந்து சிந்தனைகள் வந்து நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைன்னாலும் உங்கள் சிந்தனைகள் வேலை செய்து தான் இருக்கும். உங்கள் மனசு இருந்து அப்படியே குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் யோசனைகள். அது என்ன யோசனை, என்ன பண்ணுறது ஏதுன்னு அப்படியெல்லாம் இல்லை. ஏதாவது ஒரு சிந்தனையை வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த வெளிப்பாடு வந்து உங்களுக்கு நல்ல சிந்தனைகளை மட்டும் நீங்கள் வெளிப்படுத்துங்க. தீய சிந்தனைகளை ஒதுக்கி தள்ளுங்க. 2 விதமான மனநிலை இருக்கும். மனநிலை வந்து எப்பவுமே ஒரே மாதிரியான மனநிலை கண்டிப்பாக இருக்காது மனிதர்களுக்கு. அதனால் அந்த மனநிலையை வந்து நீங்கள் நல்ல மனநிலையோடு நல்ல சிந்தனைகளோடு நல்ல வாழ்க்கை வாழணும். நீங்கள் சம்பாதிக்கிற காலத்தில் அதை செலவு செய்கிற காலத்தில் மற்றவர்களுக்கு உதவிகரமாகவும் செலவு செய்யுங்கள். அந்த உதவி வந்து நீங்கள் பிச்சை போடுறதா நினைக்காதீங்க. நீங்கள் உதவி செய்கிறீங்க, அது வந்து ஒரு மாபெரும் உதவி. அதை நீங்கள் நம்ம வந்து மற்றவங்களுக்கு பிச்சை அளிக்கிறோம், பிச்சை போடுறோம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. அது கீழ்த்தரமான ஒரு குணம் பிச்சை அளிப்பது என்பது. நீங்கள் உதவி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். உதவி வந்து மற்றவங்களுக்கு கொடுங்க, அதை நம்ம பிச்சை போட்டோம் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசாதீங்க. உதவி பண்ணுங்கள். உங்களால் முடிந்த உதவி, பண உதவியோ பொருள் உதவியோ துணிமணியோ உங்களால் முடிந்தது ஏழைகளுக்கு வாங்கி கொடுங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பல ஏழைகளுக்கு உங்களால் உதவி செய்ய முடிந்தால் அவர்களிடமிருந்து உங்களுக்கு எத்தனையோ ரூபத்தில் நன்மைகள் வந்து உங்களை வந்து சேரும். உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும். உங்கள் உடல்நிலையும் நல்ல சந்தோஷமாக இருக்குங்க. நோய் நொடியற்ற வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். கடவுளுடைய அருள். நோய் நொடியற்ற வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தவர்களுக்கு செய்கிற உதவி வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாத ஒரு உடல்நிலையை கடவுள் உங்களுக்கு மனிதர்கள் மூலமாக கொடுப்பார். புரியுதுங்களா? அதனால் தொடர்ந்து உதவி பண்ணுங்க. உதவி வந்து பிச்சை போடுகிறேன் அப்படின்ற பட்சத்தில் செய்யாதீங்க. பிச்சை என்ற வார்த்தையை விட்டுருங்க. உதவி செய்யுங்க. உதவி என்பது உங்களால் மனமும் வந்து செய்யக்கூடியது உதவி. பிச்சை போடுறதுன்றது வேண்டா விருப்பா போடுறது. பிச்சைன்றது வேண்டா விருப்பா போடுறது. ஆனால் உதவின்றது அப்படி இல்லை, மனமும் வந்து செய்வது. அதனால் நீங்கள் யாருக்காவது உதவி பண்ண விரும்பினால், யாராவது உங்கள்கிட்ட உதவியை தேடி வந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்சால் உதவியை செய்யுங்க. அந்த உதவி வந்து உங்களுக்கு பேருதவியாக உங்களுக்கு திரும்ப வந்து சேரும். தொடர்ந்து உதவி பண்ணுங்க. மனநிலை கூட நல்ல மாற்றம் கிடைக்குங்க. தொடர்ந்து நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா உங்கள் மனசு கூட ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும். நீங்கள் உதவி பண்ண அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய செய்ய உங்கள் மனம் சந்தோஷத்தில் மூழ்கிவிடும். சந்தோஷத்தினால் நிரம்பும் மனம். துக்கங்கள்லாம் ஓடி போயிடும். உங்கள் துயரங்கள் இதெல்லாம் கூட போயிடுங்க. நீங்கள் உதவி பண்ணுகிற பட்சத்தில், அடுத்தவர்களுக்கான உதவி செய்கிற பட்சத்தில் உங்கள் மனநிலையில் இருக்கக்கூடிய துயரங்கள், துக்கங்கள், கவலைகள் எல்லாம் நீங்கி மனபாரம் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும். உதவி செய்து தான் பாருங்களேன். உதவி செய்து பாருங்கள். ஏதாவது சின்னதாக உதவி, பேருதவியாக இல்லாவிட்டாலும் கூட சின்ன சின்ன உதவிகளை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். தொடர்ந்து செய்கிற பட்சத்திலே அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு பல மடங்காக திருப்பி வந்து தரப்படும். திரும்ப பெறுவீர்கள். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால் உதவி என்பதை உயிர் உள்ள அளவும் செய்வதற்கு தயங்காதிருங்கள். ஏதாவது ஒரு ரூபத்தில் பண்ணுங்க. பண உதவியோ, மன ரீதியான உதவி கூட உதவி தான். அடுத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம். நீங்கள் அவங்க கஷ்டத்துலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்றதில்
நீங்கள் பேசலாம், அவர்களுக்கான புத்திமதிகளை கொடுக்கலாம். இது கூட உதவி தான், பேருதவி. இதெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்குறதுன்றது பெரிய உதவிங்க. ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, மன உளைச்சல் இருக்கிறாரு, அவர் மன உளைச்சலை தீர்க்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் உங்கள் வார்த்தைகள்லேருந்து வெளிப்பட்டு வந்ததுன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பேருதவி. அவங்கள வந்து அந்த கஷ்டத்துலேருந்து விடுபட வைக்கிறீங்க பாருங்கள், அதுதான் உங்கள் பேருதவி. பெரிய உதவி இதெல்லாம். இந்த உதவியை வந்து அவங்கெல்லாம் மறக்க மாட்டாங்க. வாழ்நாள் முழுக்க இந்த உதவியை அவர்கள் மறக்காமல் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. உதவின்றது உபதிரவமில்லாத ஒரு நிகழ்வாக இருக்கணும். சரிங்களா? உதவி செய்வோம், வளம் பெறுவோம், நல்ல வாழ்வு பெறுவோம். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம், பார்க்கலாம். நம்ம லைவில் வந்த அனைத்து வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் அண்ட் வாட்சிங் மை சேனல்.